பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. டேக் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து பவர் லாஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்டாக இருந்தால் கூட டியூரிங் டேக் ஆஃப், ஏன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு டெவலப் ஆகி மேலே போகிற டைம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பவர் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னு அடுத்த நிமிஷமே வந்து இட் வில் ஃபால் டவுன். இதுதான் நேற்று நடந்திருக்கு. அது பஸ்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் ஹெவி லோட் ஆஃப் ஃபியூவல். டேக் ஆஃப் டைமில் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தெர் இஸ் நோ கோ. அதுவும் அந்த 400 ஃபீட்டில் இப்போ டேக் ஆஃப் ஆகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்னா அது அவ்வளோதான் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தமா? ஒரு சர்டன் ஸ்பீடில் ஒரு சர்டன் கிலோமீட்டருக்குள்ள ஸ்டாப் பண்ண முடியும், இம்பேக்டை கம்மி பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்பீட் அட்டைன் பண்ண பிறகு தான் அவங்க ஃபுல்லாக போய் பண்ணுறாங்க. அந்த ஸ்பீட் அட்டைன் ஆகலைன்னா ஆப்வியஸ்லி தே வில் ஸ்டாப் வைக்கிறாங்க. ஸோ இப்போது கிட்டத்தட்ட உங்களுக்கே வந்து இந்த ஃப்ளைங் ஹவர்ஸு நியர்லி 1000 ஹவர்ஸ் இருக்கும்போது இந்த டேக் ஆஃப் லேண்டிங் இது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் சார்? இதுக்குமே வந்திருக்கு. நானுமே ஒரு லேண்டிங் ஃபெயிலியர் வந்துட்டு லேண்டிங் பண்ணும்போது இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கு. நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மேபி இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? ஏன்னா இந்த இன்சிடென்ட் குஜராத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுறது அப்படின்றது எப்படி பார்க்கலாம்? இப்போது அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு அது மேலே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது சார். ஏன்னா அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரே ஆப்ஷன். ஈச் அண்ட் எவ்ரி சென்சர் ஃபியூல் டேங்க்லன்னா வெறும் ஃப்ளோட் மட்டும் இருக்க போகிறது கிடையாது. ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இல்லை அதில் வரலன்னா கூட மற்ற காம்பனன்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சென்சார்ஸில் வாட்டர் பட்டாலோ இல்லை வந்துட்டு ஃபியூலே பட்டால் கூட அது சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுது. எப்போ மேடே வந்து கால் பண்ண ஒன்றுமே பண்ண முடியல அந்த போது கேட்டால் ஒன்றுமே இல்லைன்னா கூட இன்ஜின் பவர் இல்லைனா கூட ஃப்ளைட் லேண்ட் பண்ண முடியும்னா தேல் கம் ஃபார் எமர்ஜென்சி தான். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து எந்த ஆப்ஷனுமே கிடையாது எனக்கு. ஒரே ஆப்ஷன் ஐம் டெல்லிங் தட் கிராஷிங்ன்றது மட்டும் தான். இப்போ அந்த காலேஜ் பில்டிங்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இம்பேக்ட் கம்மியாக இருந்திருக்கலாம். மேபி ட்ரீஸோ இல்லைனா ஒரு ஓப்பன் ஸ்பேஸோ அந்த ரன்வேக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தட் ஷுட் பி குட். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ரீசெண்ட்டை பில்ட் பண்ண ஏர்போர்ட்ஸ் எல்லாம் அவுட் சைட் த சிட்டி. பட் இந்த வித்தின் த சிட்டியில் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டே கிடையாது. இமீடியட்டாக நம்ம சென்னை ஏர்போர்ட் எடுத்துக்கினா கூட ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு பரங்கி மலை தான். ஒரே ஒரு பயணி மட்டும் எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படின்னு இம்பேக்ட் வந்து ஹெவிங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து 180-160 நாட்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 250 கிலோமீட்டர் ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே கொதிக்குதுன்ற போது 95% எல்லாமே டேமேஜ் தான். கண்டிப்பாக தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. அவர்கிட்டயும் என்கொயரி ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும் சார். என்ன நடந்ததுன்றது அவர் ஏன்னா உள்ள இருந்தவர்ன்றது ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான். ஒரு விமானிக்கு தெரியுது எந்த கண்ட்ரோலும் கிடையாது, நம்ம கண்ட்ரோல் லாஸ் பண்ணிட்டோம், ஹிட் பண்ண போகுது அப்படிங்கும்போது ஒரு விமானியோட மனநிலை எப்படி? ரொம்ப ஃபஸ்ட்டு தான். அவ்வளோ இதான் லாஸ்ட் டேன்ற மாதிரி பயங்கர பதட்டமாக இருக்கும். யூஸ்வலாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு இன்டூ 3 டைம்ஸ் பீட் பண்ணும். சொல்கிற அந்த இம்பேக்ட் டைமில் அவங்களும் ஒன் ஆஃப் த பீப்புள். ஸோ கிட்டத்தட்ட அவங்க மரணம் கண்ணு முன்னாடி இருக்குது. ஆமாம், இது இடிக்க போகிறோம், நம்ம இதுக்கப்புறம் இல்லை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு முன்னாள் விமானி திரு பாலகுமரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், முதல்ல இந்த இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய ஒரு பெரும் துயரம், இவ்வளவு பெரிய ஒரு விபத்து அப்படின்றது யாரும் எதிர்பார்க்காம நிகழ்ந்திருக்கக்கூடியது. அந்த செய்திகள் அடுத்தடுத்து வரதெல்லாம் பார்க்குறோம். நிறைய பேருடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாது. உங்களுக்கும் அதனுடைய அந்த நேரடியாக அந்த வழியை உணர்ந்துக்க முடியும்னு எனக்கு புரியுது. முதல்ல சார், எனக்கான கேள்வி என்னென்னா, இந்த விமானத்தை இயக்கிய விமானிகள், ஏன்னா நீங்களும் ஒரு விமானிங்கும் போது 8000த்திற்கும் மேற்பட்ட அந்த ஃப்ளைங் ஹவர்ஸ் அப்படின்றத வச்சுருக்காங்க, கை தேர்ந்த விமானிகள் தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் இது டேக் ஆஃப் ஆன உடனேயே ஒரு சில நிமிடத்திலேயே இப்படியான ஒரு விபத்து நிகழ்து அப்படின்னா முன்னாடி அந்த செக்லிஸ்ட்டை ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்களே சார், என்ன நடந்திருக்கக்கூடும்? நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நானும் வீடியோஸ் ஃபுல்லாக செக் பண்ணேன். பார்க்கும்போது நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இந்த 8000 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சுருக்காங்க அண்ட் கோ பைலட் வந்து 1500 ஹவர்ஸ்க்கு மேலே வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான். எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்றது வந்து அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணுறாங்கன்றதை தாண்டி அந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டில் எவ்வளோ மணி நேரம் ஃப்ளை பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று வந்துட்டு நம்ம இந்த ஏர்க்ராஃப்ட் கிளம்புன அடுத்த நிமிஷம் போகிறதுக்கு முன்னாடி செக்லிஸ்ட் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு 3-4 செக்லிஸ்ட் இருக்கும். பேலேருந்து வெளியே வந்த பிறகு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ரன்வே வந்த பிறகு, டேக் ஆஃப் பண்ண பிறகுன்னு ஒரு ஒன்று பாயிண்ட்டுக்கும் ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். அந்த செக்லிஸ்ட் தாண்டி தான் வருவாங்க. ஸோ எல்லா செக்லிஸ்ட்டும் கிளியர் பண்ணி வராங்க அப்படின்னும் போது ஆஸ் ஆஃப் அந்த டேக் ஆஃப் பண்ணுற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க.
நான் மேக்ஸிமம் பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 இன்சிடென்ட் சொல்கிறாங்க எல்லாருமே. ஒன்று வந்து பேர்ட் ஸ்ட்ரைக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேர்ட் ஸ்ட்ரைக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் பண்ணுற சிச்சுவேஷனில் பேர்ட் ஸ்ட்ரைக் ஆகும்போது ஆப்வியஸ்லி இன்ஜின் பவர் லாஸ். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்கணும் என்னன்னா, டேக் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து பவர் லாஸ் ஆகுது. பவர் லாஸ் ஆகுதுன்றது அப்புறமா நம்ம பார்ப்போம். பட் வந்து டேக் ஆஃப் டைமில் பவர் லாஸ் ஆகுதுன்னும் போது, அதுவும் 400 ஃபீட் 600 ஃபீட்லேயே அவங்க ஏர்க்ராஃப்ட் வந்து லாஸ் ஆகுதுன்னும் போது ரெக்கவர் பண்ணுறதுக்கான டைமே இருக்காது. ஸோ எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்டாக இருந்தால் கூட டியூரிங் டேக் ஆஃப், ஏன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு டெவலப் ஆகி மேலே போகிற டைம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பவர் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது இல்லைன்னு அடுத்த நிமிஷமே வந்து இட் வில் ஃபால் டவுன். இதுதான் நேற்று நடந்திருக்கு. ஸோ இதுதான் அப்படின்றது அந்த வீடியோ பார்த்து உங்களால ஓரளவுக்கு யூகிக்க கண்டிப்பா, முடியுதா சார்? கண்டிப்பா ஏன்னா சார். அது டேக் ஆஃப் ஆகுது, ம். அதே பொசிஷன்ல கிட்டத்தட்ட ஒரு வெயிட் தாங்காம இறங்குற மாதிரி ஒரு அதுதான் சொல்கிறாங்க, விஷுவல்ஸ் ஸ்டால் நம்ம ஆகிருக்கு. பார்க்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்று பேர்ட் ஸ்ட்ரைக் சொல்கிறாங்க. இன்னொரு கன்சர்ன்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ளாப் ரிட்ராக்ஷன், அதாவது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன அடுத்த நிமிஷமே வந்துட்டு பாசிட்டிவ் கிளைம் சொல்லுவாங்க. கிளம்பியாச்சு, டேக் ஆஃப் ஆகிடுச்சு, ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்கள் வந்து கியர்ஸ் அப் பண்ணுவீங்க. ஸோ கியர்ஸ் அப் பண்ணாமல் ஃப்ளாப்ஸ் அப் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு அடுத்த நிமிஷம் ஃப்ளைட் ஸ்டால் ஆகிடும். ஏன்னா அந்த ஃப்ளைட்டோடைய அந்த இதுவே வந்து லோ ஸ்பீடில் ஃபாஸ்ட்டாக டேக் ஆஃப் ஆகுறதுக்கு தான் அந்த ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது கிளம்புற அந்த ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த ஃப்ளைட் ஸ்டால் ஆகிடும். அது வந்து ஹியூமன் எரர். கண்டிப்பாக ஹியூமன் எரர் பட் அது ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவு ரொம்ப தானே கம்மி, சார்? ரொம்ப ஏன்னா கம்மி. இவ்வளவு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே பைலட் ஒரு பதட்டத்துலையோ இல்லை ஒரு பைலட்ஸ் ட்ரைனிங் கொடுக்குற சுச்சுவேஷன்லையோ இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்துட்டு அது ஜஸ்ட் ஒரு 10% தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் வந்துட்டு ஒரு 2-3 அந்த சோஷியல் மீடியா வீடியோஸில் பார்க்கும்போது நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, அவங்க எல்லாமே ஜூம் பண்ணி ஃப்ளாப்ஸில் வந்துட்டு ஃப்ளாப்ஸ் ரிட்ராக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. அதை ஜூம் அவுட் பண்ணி அந்த ஏர்க்ராஃப்டோடைய விங்ஸோட ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்குது, அது ஃப்ளாப்ஸ் ரிட்ராக்ட் ஆகிருக்கு, டேக் ஆஃப் ஆன அடுத்த நிமிஷமே ரிட்ராக்ட் பண்ணிக்கலாம், அந்த நேரத்தில் தான் ஏர்க்ராஃப்ட் ஸ்டால் ஆகி கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து செகண்ட் Second ரீசன் reason. இருக்கு. ஓகே, இவ்வளவுதான். இல்லை இல்ல வேற என்னன்னா மேற்கொண்டு கம்ப்ரஸர் ஸ்டால், அதாவது டேக் ஆஃப் பண்ணும்போது ஓவர் ஆங்கிள் ஆஃப் அட்டாக். ஏன்னா வெயிட்டும் ஃபுல் லோடில் இருக்குது, டேக் ஆஃப் பண்ணி போய்கிட்டு இருக்குன்னும் போது அந்த நேரத்தில் கம்ப்ரஸர் ஸ்டால் சொல்லுவாங்க. இன்ஜின் ஃபெயிலியர்ன்றதை தாண்டி கம்ப்ரஸர் ஸ்டால், இன்ஜின் நல்லா ஓடினா கூட கம்ப்ரஸர் ஸ்டால் வந்து சொல்லுவாங்க. முன்னாடி இருக்க கம்ப்ரஸர் தான் சக் பண்ணும் அந்த ஏரை. ஸோ அது ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஸ்டக் ஆகிடும் ரெண்டுமே. ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ராப்பர் ஏர் ஃப்ளோ இல்லை அப்படின்னா 100% ஸ்டால் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடும். இது இவ்வளவும் டேக் ஆஃபில் நடந்திருக்குன்றது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த பேர்ட் ஹிட் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், அதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது? ஏன்னா ஸோ பேர்ட் ஹிட் எல்லாருமே சொல்கிறாங்க. பட் பேர்ட் ஹிட்டில் பார்த்தீங்கன்னா பேர்ட் ஹிட் ஆன உடனே பேக் இன்ஜின்ஸில் ஸ்மோக் வரணுமே, 2 இன்ஜின்ஸில் ஸ்மோக் வரணுமே, 2 இன்ஜின்ஸுமே ஸ்மோக் வரல. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது, இன்ஜினில் பட்டுச்சுன்னா அடுத்த நிமிஷம் பிளாக் ஸ்மோக் வரும் இன்ஜினில் பேக்கில். ஸோ அந்த ஸ்மோக்ஸ் வரல. அது ஒரு 50% தான் நம்ம சொல்ல முடியும் மேக்ஸிமம், அவ்வளோதான். ஸோ இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கே வந்து இந்த ஃப்ளைங் ஹவர்ஸ் நியர்லி 1000 ஹவர்ஸ் இருக்கும்போது இந்த டேக் ஆஃப் லேண்டிங் இது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் சார்? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரியான தடுமாற்றங்கள் வர்றது இயல்பு தான். வந்திருக்கு, எங்களுக்குமே வந்திருக்கு. நானுமே ஒரு லேண்டிங் ஃபெயிலியர் வந்துட்டு லேண்டிங் பண்ணும்போது இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கு, நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். டேக் ஆஃப் பண்ணும்போது ஆல்வேஸ் ஸ்டிக் டு த நோட்ஸ் தான். ஹியூமன் வில் மேக் எரர்ஸ். நான் எல்லாருக்குமே சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் என்ன எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் அவங்க செக்லிஸ்ட்டை பார்த்து தான் தே வில் டூ எவ்ரிதிங். ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸில் ஃபாலோ பண்ணும்போது 100% எதுவுமே நடக்காது. ஆர் எல்ஸ் மெயின்டெனன்ஸில் நம்ம குறை சொல்லணும் அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் பார்க்காம விட்டுட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஜஸ்ட் சைன் பண்ணி ஏர்க்ராஃப்டை பாஸ் பண்ணி அமுச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா கூட மெயின்டெனன்ஸ் எரரில் டேக் ஆஃப் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது வி கேனாட் எக்ஸ்பெக்ட். ஆர் எல்ஸ் ஒரு சர்வீஸ் ஏர்க்ராஃப்ட் வருது அப்படின்னும் போது அதை ப்ராப்பராக செக் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து பேசஞ்சர்ஸ்க்கு அனுப்பவும் கூடாது. அது ப்ராப்பர் ரொட்டீன் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் தே வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பட் இப்போ இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்றது பார்க்குறோம். அவங்களே ஒரு கொயரி ரைஸ் பண்ணுறாங்க சார். இப்போது ஒரு 2 வீலர் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கே பர்டிகுலர் இயர் தான் வந்து ஸ்டிக் ஆன் பண்ணணும் அப்படின்னு. அப்போ ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு அப்படி இருக்குமா இருக்காதான்ற கேள்வி. ஏர்கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ஸ்க்கு லைஃப் டைம் இருக்குது. ஒரு ஏர் ஃப்ரேம் எடுத்துட்டிங்கன்னா இத்தனை வருஷம் தான் அந்த ஏர் ஃப்ரேமை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏர்க்ராஃப்டோடைய இன்ஜின்ஸுக்கு எல்லா பாகங்களுக்கும் வந்துட்டு ஒரு டைம் லிமிட் இருக்கும். அந்த டைம் லிமிட்டுக்கு ரிப்பேர்லாம் பண்ண மாட்டாங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் அந்த இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட்ஸ் அவ்வளோ வரல. தினமும் எவ்வளோ ஃப்ளைட்ஸ் டேக் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே அப்படி ஆகிறது இல்லை, 1 or 2 ஆகிறது தான் அது இயல்பு. அண்ட் வந்து பிகாஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால
அதனால் அதில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் நீங்கள் மேலே போயிட்ட பிறகு உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. இங்கேனா கூட ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேலே போயிட்டா ஸ்ட்ரெயிட்டாக இதே மாதிரி இன்சிடென்ட் வந்து ஒரு இது மூவி கூட எடுத்தாங்க, சலின்னு ஒரு மூவி கூட. ஸோ அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அவர் டேக் ஆஃப் ஆகிடுவார். டேக் ஆஃப் ஆகி பட் அவருக்கு வந்து எனஃப் ஹைட் இருந்துச்சு. 2500 ஃபீட் 2400 ஃபீட்டில் தான் பேர்ட்ஸ் வந்து ஹிட் ஆச்சு. ஸோ ஹி ஹேட் எனஃப் ஹைட் அண்ட் ஹிட் ரெக்கவர்டு. பட் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 400 ஃபீட்டு தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பேசுறதுக்கான டைம் கூட கிடையாது. ஒரே ஒரு கால் தான் கொடுத்துருக்காங்க, மேடே கால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த மேடே கால் இம்மீடியட்டா, ஏன்னா இங்க இவ்வளோ செக்லிஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு டேக் ஆஃப் ஆகுது, உடனேவே வந்து மேடே அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது, அப்போ அவ்வளோ குயிக்கா என்ன நடக்குன்றது தான் பெரிய ஒரு கேள்வி. அதாவது இது என்ன ஆச்சுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கே டைம் எடுத்திருக்காது. ஆஸ் யூஷுவல் ஃப்ளைட் மூவ் ஆகுது, டேக் ஆஃப் ஆகுது, ஏர் ஸ்பீட் வந்து 140 150 கிலோமீட்டர்ஸ் 1 knots தாண்டின உடனேவே 150 knots தாண்டின உடனேவே அவங்க புஷ்அப் பண்ணிடுவாங்க. ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அந்த 400 ஃபீட்ன்றது ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே வந்துடும். அந்த செகண்ட்ஸில் டக்குன்னு இன்ஜின் ட்ராப் ஆகிருக்கும். மேபி ட்ராப் ஆன அடுத்த செகண்டில் அவங்க ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க சம்திங் இஸ் ராங் அப்படின்னு. இமீடியட்டாக மேடே கால் கொடுக்குற அந்த அடுத்த 2 செகண்ட்ஸ் தானே. ஸோ தே காட் கிராஷ்ட். இப்போ இந்த என்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னு பேசும்போது சார், பர்டிகுலராக இந்த ஏர்கிராஃப்டில் 2 என்ஜின் அப்படிங்கும்போது டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஒரு என்ஜின் ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு என்ஜின் உடனே தாராளமாக ஒரு என்ஜின் ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு என்ஜினை வச்சுட்டு அந்த ஏர்கிராஃப்டை திருப்பி ரன்வேக்கே கொண்டு வந்து நீங்கள் ப்ராப்பராக லேண்ட் பண்ண முடியும். எந்த ப்ராப்ளமும் வராது. பட் 2 இன்ஜினுமே அட் அ டைமில் இதுவாக இருக்குன்ற இல்லை, அப்படி பாசிபிலிட்டிஸ் உண்டா சார்? அதுதான் 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவர் லாஸ் தான் சொல்கிறாங்க. பவர் லாஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ஜின் ஆர் பிகாஸ் ஆஃப் த இம்ப்ராப்பர் மூவ்மெண்ட். அதை ஃப்ளாப்ஸ் ரெட்ராக்ஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டால் ஆகிருந்து கீழே விழுந்திருந்தாங்கன்னா அந்த நேரத்தில் இன்ஜின் பவரே இருந்தால் கூட டக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஃப்ளாப் ரிட்ராக்ட் ஆகுது இல்லை இன்ட்ராக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர்க்ராஃப்டால் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஆங்கிள் ஆஃப் அட்டாக் வானத்தை நோக்கி ரொம்ப ஹைட்டில் இருக்கும். அந்த நேரத்தில் எவ்வளோ ஃபுல் பவர் இருந்தால் கூட இட் வில் கோ டவுன், இமீடியட்டாக கோ டவுன். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான், ஒன்று இன்ஜின் ஃபெயிலியர் இல்லைனா ஃப்ளாப் ரிட்ராக்ஷன். இந்த 2 ஆப்ஷன்ஸில் பார்க்குறேன். அது பஸ்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் ஹெவி லோட் ஆஃப் ஃபியூல் வந்து அந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு வந்து அரௌண்ட் 1,26,000 லிட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஏர்க்ராஃப்டோட ஃபியூல் வந்துட்டு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இங்கேருந்து லண்டன் ஆமாம் ஃபுல் டேங்க். ஸோ இங்கேருந்து லண்டன் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அவ்வளோ ஃபியூல் அவங்க தே ஹாவ் டு கேரி. ஸோ இமீடியட்டாக அங்கே இம்பேக்ட் ஆகும்போது அவ்வளோ ஃபியூல் இருந்தால் இமீடியட் இம்பேக்ட் தான் இல்லைங்களா. ஸோ அது ஒன்று போதும் ஃபயர் ஆகிறதுக்கு. இப்போ இதில் ஏடிசியோட ரோல் என்னவா இருக்கும் சார்? ஏடிசி ஜஸ்ட் கிளியரன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஏடிசி வந்து கிளம்புறதுக்கு போகிறதுக்கு அவங்க மேலே இருக்க ரூட்ஸ் என் ரூட்டில் எந்த ப்ராப்ளமும் வராமல், இல்லை டேக் ஆஃப் பண்ணும்போது வேறு எந்த ஏர்க்ராஃப்டும் அப்ஸ்டக்கிளில் வராமல் இல்லை பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு தான் ஏடிசி. ஸோ ஏடிசிக்கும் இதுக்கும் மேக்ஸிமம் சம்மந்தம் இருக்காது. ஒருவேளை இன்னொரு ஏர்க்ராஃப்டோட கிராஷ் ஆகிற சுச்சுவேஷன் ஆயிருக்குன்னா நம்ம ஏடிசியை ப்ளேம் பண்ணலாம். பட் அந்த சுச்சுவேஷன் இங்கே இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்சைட் த ஏர்க்ராஃப்ட். ஸோ ஒரு கம்பேரிட்டிவ்லி, ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தால் அது கடைசியாக எதோட ரிலேட் ஆகுது அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் பார்த்த விதத்தில் இது ஏதாவது ரிலேட் ஆகுது? இது 2 விஷயம் தான். ஒன்று இன்ஜின் ஃபெயிலியர், இன்னொன்று வந்துட்டு ஃப்ளாப்ஸ். இது ஒன்று தான். ஏன்னா வேறு எந்த சோர்ஸுமே இல்லை. டேக் ஆஃப் டைமில் இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தெர் இஸ் நோ கோ. அதுவும் அந்த 400 ஃபீட்டில் இல்லை, அது வந்து அது இப்போ டேக் ஆஃப் ஆகும்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்னா அது அவ்வளோதான் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தமா? டேக் ஆஃப் ஆகும்போது ஃபெயிலியர் இன்ஜின் உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா ஸ்டாப் பண்ண முடியும். ஒரு சர்டன் ஸ்பீடில் ஒரு சர்டன் கிலோமீட்டருக்குள்ள ஸ்டாப் பண்ண முடியும், இம்பாக்டை கம்மி பண்ண முடியும். ஏன்னா அந்த ஸ்பீட் அட்டைன் பண்ண பிறகு தான் அவங்க புல்லப்பே பண்ணுறாங்க. அந்த ஸ்பீட் அட்டைன் ஆகலைன்னா ஆப்வியஸ்லி தே வில் ஸ்டாப் த ஏர்க்ராஃப்ட். ஸோ பிஃபோர் டேக் ஆஃப் செக்லிஸ்ட்லேயே வந்துட்டு அவங்க எல்லாமே பார்த்துட்டு தான் அவங்க வந்துட்டு தே மூவ் த ஏர்க்ராஃப்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் ஆக வாய்ப்பே இல்லை பிஃபோர் டேக் ஆஃப்க்கு முன்னாடி. ஸோ டேக் ஆஃப் ஆகிட்டு நீங்கள் டேக் ஆஃப் ஆகும்போது ஆகிற இன்சிடென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1-2 தான் சொல்ல முடியும். அதுவும் ஹியூமன் எரர் தான் சொல்ல முடியும். ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றத பற்றியெல்லாம் பேசுகிறாங்க சார். இந்த மாதிரி ஒரு விமானம் விபத்துக்குள்ளாகுது அப்படின்னா அதிகபட்சமாக ஒன்றா டேக் ஆஃப் இல்லைன்னா லேண்டிங், இந்த 2ல் அதிகபட்சம் லேண்டிங், மேக்ஸிமம் லேண்டிங். ஸோ மற்றபடி அது வந்து ஃப்ளை பண்ணும்போது பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது. அப்படியே ஃப்ளை பண்ணும்போது பிரச்சனை வந்தால் கூட ஆன்போர்டு இன்ஜின் ஃபயரு இல்லை ஆன்போர்ட் ஃபயரு இல்லைனா வந்துட்டு உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் தே கேன் கம் அண்ட் லேண்ட். பிகாஸ் அந்த ஹைட்டில் இருப்பாங்க, எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. தே கேன் கிளைட், ஏர்க்ராஃப்டை கிளைட் பண்ணி நியரஸ்ட் ஏர்போர்ட்டோ இல்லை நியரஸ்ட் வாட்டர் பாடிஸ்லேயோ அவங்க வந்துட்டு லேண்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. லேண்டிங் வரும்போது வெதர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பைலட் இல்லை அப்படின்னும் போது அவங்க வந்து ஏர்க்ராஃப்டை லேண்ட் பண்ணும்போது டேமேஜஸ் நிறையா இருக்கும். அண்ட் அந்த டயர்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு அவங்க ரொம்ப லிட்டில் இது தான் வச்சுருப்பாங்க. ஒரு 10 டேக் ஆஃப் 20 டேக் ஆஃப்ஸ்லேயே தே யூஸ் டு சேஞ்ச் த டயர். ஸோ இது மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக எந்த குறையும் இருக்காது. லேண்டிங் வரும்போது ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு
இஷ்யூஸ் இது இருக்குது, ஸ்கோப்ஸ் இருக்குது. பட் வந்து பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பைலட் தான் சொல்ல முடியும். இப்போ இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் ஆல்ரெடி சொன்னது தான் சார். இப்போ இந்த வீல்ஸ் வந்து உள்ள வந்து போகல. ஆமாம். ஆக்சுவலாக அது என்ன ரூல் சார்? நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதே வந்து அந்த வீல்ஸ் எல்லாம் உள்ள இல்லை டேக் ஆஃப் ரோல் ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு மேலே போயிட்டு ஒரு 500-600 ஃபீட்டில் கிளைம் பாசிட்டிவாக இருக்குது, அதாவது டேக் ஆஃபில் எந்த பிரச்சனையும் இல்லை, கிளைம் பாசிட்டிவ் அப்படின்ன பிறகு அவங்க வீல்ஸை ரெட்ராக்ட் பண்ணிடுவாங்க, உள்ளே எடுத்துருவாங்க. அது ஃப்ளைட் பண்ணும்போது தான் அந்த ப்ராசஸ் ஒரு 600 ஃபீட். ஆமாம், டேக் ஆஃப். ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அவங்க இமீடியட்டாக தே ஹாவ் டு கிவ் சப்போர்ட் டு த லேண்டிங் கியர்ஸ். ஸோ லேண்டிங் கியர்ஸ் பாதி ப்ரெஷர் எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு 600 ஃபீட் வரைக்கும் லேண்டிங் கியர்ஸை ரெட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்க இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறாங்க இல்லையா சார்? மேபி இது சதி திட்டமா இருக்கலாம். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே பேசுறோம். ஓகே. பட் இதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஃபியூ அப்படின்னு பேசும்போது மேபி இப்படியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா? ஏன்னா இந்த இன்சிடென்ட் குஜராத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுறது அப்படின்றது எப்படி சதி திட்டத்துக்காக இத்தனை பேர் உயிரை வந்து யாரும் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதே மாதிரி இவ்வளோ பெரிய ஏர்க்ராஃப்ட், அதுவும் அது வந்துட்டு ஒரு பிளான்ட் ஆக்ஷன் மாதிரி இல்லை. இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி அன் ஆக்சிடென்ட். வெளியிலேருந்து அவங்க எடுக்கிற ஃபூட்டேஜஸ், ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ரோல் எல்லாமே பார்க்கும்போது இட் டசன்ட் லுக்ஸ் லைக் இன்சிடென்ட், இட்ஸ் லுக்ஸ் லைக் அன் ஆக்சிடென்ட். ஸோ உங்களுடைய பார்வையில் அது ஆக்சிடென்ட் தான், 100% தான். இன்னொரு மேக்ஸிமம் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு இன்னைக்கு ஈவினிங்குள்ளே தே வில் கிவ் த பிளாக் பாக்ஸ். ஸோ பிளாக் பாக்ஸில் என்ன நடந்துச்சு, அந்த அதுலேயே ஒரு 90% கண்டென்ட்டை ரெக்கவர் பண்ண 90 இல்லை 100% கண்டென்ட்டே ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் அந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் இருக்குது. இப்போ அதுலேயும் டிஜிட்டல் ஃப்ளைட் ரெக்கார்டர், இந்த மாதிரி பிராண்ட் நியூ ஏர்க்ராஃப்ட்ஸில் எல்லாமே டிஜிட்டல் ஃப்ளைட் ரெக்கார்டர்னு சொல்லி இன்னும் அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஸோ அதனால் இன்ச் பை இன்ச் என்ன சிக்னல் வந்துச்சு, அந்த ஏர்க்ராஃப்டில் என்ன நடந்துச்சு எல்லாமே வந்துடும். ப்ளஸ் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அதில் இவங்க கோபைலட்ஸ் பேசின கம்யூனிகேஷன்ஸ், ஏடிசி பேசின கம்யூனிகேஷன் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அண்ட் மேக்ஸிமம் இந்த பிளாக் பாக்ஸ் கிடச்சிரும். இன்றைக்கி ஈவினிங் கிடச்சிட்டா கூட அவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு ரிவீல் பண்ணிடுவாங்க. அது லொக்கேட் பண்ணிட்டாங்களா சார்? அதுதான் அந்த இது மேலே இருக்குது இல்லைங்களா, அந்த மெடிக்கல் காலேஜ் மேலே லேண்ட் ஆச்சு இல்லைங்களா, அதோட டெயில் பார்ட் அங்கே தான் இருக்குது. டெயில் பார்ட்டில் தான் வந்து பிளாக் பாக்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பாட்டை வச்சு அதை ஃபைன் நேரத்துக்கு ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க, டீகோடிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ ஹோப் அது பண்ணிட்டாங்க மாதிரி கேள்விப்பட்டேன். ஓகே. இப்போ அந்த பிளாக் பாக்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய பேருக்கு அது மேலே ஒரு கியூரியாசிட்டி இருக்குது சார். ஏன்னா அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரே ஆப்ஷன் அப்படிங்கும்போது முன்னாடி நீங்கள் இப்போ பிகினிங்கில் ஒரு பிளாக் பாக்ஸ் அப்படின்றது எப்படி இருந்தது, எவ்வளவு தூரம் இன்னைக்கு வரைக்கும் அப்டேட் ஆயிருக்கு, என்னெல்லாம்? பிளாக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் வில் பி இன் ஆரஞ்ச் கலர் ஒன்லி, இட்ஸ் நாட் இன் அ பிளாக் கலர். ஸோ அது வந்துட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி ஆகுதுன்றத ஆஃப்டர் டெத் எதுவுமே நம்ம கேட்க முடியாது, எதுவுமே பார்க்க முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இன்வென்ஷன் இது. ஸோ இது வந்துட்டு இப்போ தான் இந்த ஃப்ளைட் டிஜிட்டல் ரெக்கார்டர் கொண்டு வந்திருக்காங்க, ஃப்ளைட் டிஜிட்டல் டேட்டா ரெக்கார்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வெறும் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் தான், எஃப்டிடி மட்டும்தான். ஸோ எஃப்டிஆர். அண்ட் வந்துட்டு இது வந்து மேக்ஸிமம் ஃப்ளைட்ஸோடைய ஸ்பீடு அண்ட் அந்த டைமில் ஃப்ளைட்டில் இருக்க அந்த அவங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ இருக்க டிஜிட்டல் ரெக்கார்டர் என்னென்ன டெம்பரேச்சர் இருந்துச்சு அண்ட் வந்துட்டு லைக் என்னென்ன சோர்ஸஸ்லாம் வந்துட்டு இந்த டியூரேஷனில் மால் ஃபங்க்ஷன் ஆச்சு இல்லை ப்ராப்பராக போச்சுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குற அளவுக்கு அப்டேட் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார். இப்போ பிளாக் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மேபி ஃபியூயல் டேங்க்ல ஏதாவது ஒரு கிராக் இருக்குன்னா எல்லாமே சென்சார்ஸ் தான். ஓகே. ஈச் அண்ட் எவ்ரி சென்சார். இப்போ ஃபியூல் டேங்க்லன்னா வெறும் ஃப்ளோட் மட்டும் இருக்க போகிறது கிடையாது, அதை தாண்டி டெம்பரேச்சர் சென்சார் இருக்கும் அண்ட் வந்துட்டு லீக் சென்சார்ஸ் இருக்கும். ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இல்லை அதில் வரலன்னா கூட மற்ற காம்பனன்ட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு சென்சார்ஸில் வாட்டர் பட்டாலோ இல்லை வந்துட்டு ஃபியூலே பட்டால் கூட அது சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிடும். ஸோ அதனால் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா சார் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு பைலட்க்கு எப்போ மேடே வந்து கால் பண்ணணும்? ஒன்றுமே பண்ண முடியலன்னும் போது மேடே தான். ஓகே. ஸோ எமர்ஜென்சியில் வந்து பேன் சொல்லுவாங்க. இப்போ இன்ஜின் ஃபயர் ஏதோ ஒரு சம்திங் விச் ஐ கேன் லேண்ட், எனக்கு எமர்ஜென்சி ப்ரொசீஜர்ஸில் இருக்கன்னும் போது பேன் சொல்லுவாங்க. மேடேன்றது டிஸ்ட்ரெஸ் கால். பேன்ன்றதுக்கும் மேடேக்கு என்ன? பேன்றது எமர்ஜென்சி கால். ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பட் ஐ கேன் ஸ்டில் ஃப்ளை த ஏர்க்ராஃப்ட், அந்த கண்டிஷன்றது பேன் 3 டைம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எல்லா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலும் அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துருவாங்க. மேடே இந்த டிஸ்ட்ரெஸ் கால், அது வந்துட்டு எந்த ஆப்ஷனுமே கிடையாது, எக்ஸ்ட்ரீம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றது தான் மேடே கால். பட் அப்படி ஒரு கால் கொடுத்துட்டா ஏடிசி வந்து இங்கே ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் செய்வாங்க.
இல்லை ஏடிசி ஃபுல் ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துருவாங்க. ஆமாம், ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் லைக் ஃபயர் ட்ரக்ஸு அண்டு ஆம்புலன்ஸு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு அது என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்றத அதுக்கேற்ற முன்னாடி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துருவாங்க. அவ்வளோ. பட் மெய்டே கொடுக்கறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான். ரன்வேக்கு வர முடிகிற ஏர்க்ராஃப்ட்டுக்கு மெய்டே கொடுக்குறது தான் அது எமர்ஜென்சி. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஹைட்டில் இருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னா கூட, இன்ஜின் பவரே இல்லைனா கூட ஃப்ளைட் லேண்ட் பண்ண முடியும்னா தேல் கம் ஃபார் எமர்ஜென்சி தான். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு இது வந்து எந்த ஆப்ஷனுமே கிடையாது எனக்கு. ஒரே ஆப்ஷன் ஐம் டெல்லிங் தட் வி ஆர் கிராஷிங்ன்றது மட்டும் தான் மெய்டே. இப்போ நம்ம அப்படியே அந்த சதி திட்டம்னு பேசும்போது சார், யாராவது பைலட் ஏதாவது செய்யலாம் அந்த மாதிரி, அப்போ நான் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஒரு டேக் ஆஃப் நடக்குது, அப்போ அது மூமெண்ட்ல இருக்கும்போது யாராவது ஒரு பைலட்டை ஆக்சஸ் பண்றதுக்கு அப்படிதான் இருக்குமா சார்? பண்ண முடியுமான்னு கேட்குறேன். பேசஞ்சர் பாயிண்ட்ல இருந்து ஒருத்தர் போய் பைலட்டை கனெக்ட் பண்ண முடியும்? ஓகே ஓகே, இல்லை அது முடியவே முடியாது. அதெல்லாம் ப்ரீவியஸ்லி இப்போ யூ ஹேவ் வெரி ஸ்ட்ரிக்ட் டிஜிசிஏ ரூல்ஸ் அண்ட் அக்ராஸ் ஐகாவா ரூல்ஸ் படி பைலட்டோட டோர்ஸ் க்ளோஸ்லேயே தான் இருக்கும். அவங்க நினைச்சாதான் அவங்க மட்டும்தான் ஓப்பன் முடியும். கேபின் குரூ கால் பண்ணி அதை ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அவங்களால பார்க்க முடியும் வெளியில் என்ன நடக்குதுன்றது, கேமராவில் பார்க்க முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி தான். அப்படி நடக்க வாய்ப்புன்றது ரொம்ப ரொம்ப அது டேக் ஆஃப் சமயத்துல நடக்குது. விவிஐபி இருக்காங்கன்றதால நம்ம அதை அப்படி கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா ஃபூட்டேஜ் இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் யோசிக்கலாம். ஃபூட்டேஜ் ஷோஸ் வெரி கிளியர் இட்ஸ் அ ஸ்டால். ஏர்க்ராஃப்ட் வந்து ஸ்டால் ஆகுதுன்றதை நல்லா பார்க்க முடியுது. ஸோ அப்படின்னும் போது கண்டிப்பாக அவ்வளோ இது பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார், இது ஒரு பக்கம். இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பைலட் அப்படின்னா என்னெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும்? ஏன்னா பைலட்ஸ்க்கான அந்த செக்லிஸ்ட் இருக்குது. பைலட் வந்து அங்கே அந்த ஃப்ளைட் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது அவர் முன்னாடியே ட்ரிங்க் பண்ணியிருக்காரா அப்படின்றது, அந்த மாதிரி என்னெல்லாம் உண்டு? சில பாட்டில் டு த்ராட்டில் சொல்லுவாங்க. நீங்கள் இஃப் யூர் ட்ரிங்க் அப்படின்னா 12 hours பிஃபோர் நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் எல்லாமே. ஏன்னா உங்கள் பிளட்டில் எல்லாமே இருக்கும். ஸ்மோக் இருந்தால் அவங்க லங்ஸில் இருக்கும். அந்த இது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் உங்கள் பிளட்டில் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு 12 hours பிஃபோர், எதாக இருந்தாலும் பிஃபோர் 12 hours அவங்க உள்ளே வரும்போதே அவங்க பிஏ பண்ணுவாங்க, பிரெத் அனலைசர் பண்ணுவாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஆல்கஹால் லிமிட் இருக்கான்றத செக் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க. இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக டிடெயின் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க பைலட்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ பைலட்ஸ்க்கு ஃப்ளை பண்ணும்போது எஃப்டிடிஎல் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து ஹவர் லிமிட் இருக்குது. இவ்வளோ ஹவர்ஸ் தான் ஃப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. 11 hours ஃப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரினா அந்த 11 hours முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது வில் ஹாவ் அ லீவ் ஃபார் 24 hours. ஒரு ஃபுல் ரெஸ்ட், கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் அடுத்த ஃப்ளைட்டுக்கே அவங்கள கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா அந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இமீடியட்டா இவர் மூவ் பண்ணாங்களா? இல்லை, அந்த டைம் லிமிட் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒரு காமன் ஹியூமனால எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண முடியுன்றதை கால்குலேட் பண்ணி தான் அந்த ஹவர்ஸ் கொடுக்குறாங்க, ஹால்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இதே அவங்க ஃப்ளை பண்ணிட்டு இருந்துட்டு அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் லண்டனில் போய் இறங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஹவர்ஸ் முடிஞ்சதுன்னா இமீடியட்டாக அந்த ஃப்ளைட்டில் வர முடியாது. அடுத்த ஃப்ளைட்டில் தான் அவங்களால ஃப்ளை பண்ணி வர முடியும். ஸோ அது லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் பைலட்ஸ்க்கு எல்லாமே பார்த்து தான் பண்ணுவாங்க பை கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். அது கவர்மெண்டோட ரெகுலேஷன், ஏவியேஷன் ரெகுலேஷன். அதை தாண்டி மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கிறது எப்பவுமே அது வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க தட் தே ஆர் மெடிக்கலி ஃபிட். மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை ரீகன்சிடர் பண்ணி மறுபடியும் அதை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாக உள்ளே அனுப்ப மாட்டாங்க, ரொம்ப வர்ஸ்ட் கேஸ். ஸோ பைலட்ஸ்க்கான அந்த செக்கிங் ப்ராசஸ் ஒவ்வொரு டைமே எவ்ரிடே அவங்க ஏர்போர்ட்டில் என்ட்ரி பண்ணும்போது உள்ள ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சீஃப் டாக்டரை பார்த்துட்டு தான் போவாங்க. அந்த ஏர்லைனுக்கு ஒரு சீஃப் டாக்டர் இருப்பாங்க. அந்த சீஃப் டாக்டரை பார்த்துட்டு என்ன சுச்சுவேஷன்றதை மானிட்டர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட ஒரு 2 minutes பேசிட்டு தான் போவாங்க. ஏன்னா ஃபிசிக்கலியும் ப்ராப்பர் இதுவாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், மென்டலியும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஸோ தேர் டேக்கிங் ஆன் ஏர்க்ராஃப்ட். ஸோ தே வில் சி எவ்ரிதிங். ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தான் அப்படிங்கும்போது ஃபேமிலி இஷ்யூஸ் சம்திங், அப்போ அந்த மென்டலி ஸ்டேபிளாக இருக்காங்களா எல்லாமே பார்த்துட்டு தான் தே வில் மூவ் ஆன். அதான் டாக்டர் இருப்பாங்க, டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் எல்லா குரூவும், பைலட்ஸ் மட்டும் இல்லை கேபின் க்ரூஸும் சேர்த்து தான். கேபின் க்ரூவும் தே ஹாவ் டு ஃபாலோ த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ சில விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பைலட்ஸ் வந்து ஒர்க்குக்கு என்டர் ஆகும்போது கையில் ஒரு ப்ரீஃப் கேஸ் வச்சிருக்கிறது, அது 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 என்ன சார்? அதில் மேக்ஸிமம் வந்துட்டு அது ஏஐபின்னு ஏர்போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஏர்க்ராஃப்டோடைய மேனுவல்ஸ் இருக்கும்,
அண்ட் வந்து லைக் அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுற செக்லிஸ்ட் எல்லாம் வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் செக்லிஸ்ட் ஏர்க்ராஃப்டில் தான் இருக்கும். அதை தாண்டி ரெகுலராக ஃப்ளை பண்ணுறவங்கள உள்ள அவங்களோட காம்பனன்ஸ் இருக்கும், ஃப்ளைட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லா ஏவியானிக்ஸும் இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஏவியானிக்ஸ் வந்துருச்சு. முதல்ல வந்து கொஞ்சம் அனலாகாக இருந்துச்சு, இப்போ கம்ப்ளீட்லி சிஸ்டமைஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா கூட they should know how to compute the distance, how to compute the fuel, how to compute the speed, எல்லாத்தையும் வந்து கணக்கு பண்ணி தான் பண்ணணுன்றதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரிலேட்டடாக இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் they used to carry. இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் மெயினாக வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லேண்டிங்கில் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது அப்படின்னு. ஸோ என்னதான் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது ஒரு பதட்டம் இருக்கதானே சார்? பயங்கர பதட்டமாக இருக்கும். யூஸ்வலாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டு இன்டூ 3 டைம்ஸ் பீட் பண்ணும். ஸோ அதனால தான் மெடிக்கல்ஸ் எல்லாம் எப்பயுமே பார்த்துட்டே இருப்பாங்க. வி ஆல்சோ ஆல்வேஸ் லைக் என்ன சொல்கிறது, ஹார்ட் பீட்ஸ் அந்த இது வந்து எப்பயுமே கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அந்த இம்பேக்டை நீங்கள் தாங்க போகிறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி உங்களுடைய பாடி மசில், உங்கள் ஹார்ட் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்கள் பிரெயின் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் கரெக்டாக தான் வந்துட்டு வைல் லேண்டிங் வரும்போது ரன்வேவை பார்த்தாச்சு, டேர்ன் பண்ணியாச்சு. ஃபைனல்ஸ் வரும்போது எங்களுக்கு இன்ஜினில் பவர் லாஸ் ஆயிடுச்சு. பட் எங்களுக்கு ப்ராப்பர் ஏர் ஸ்பீட் எல்லாமே இருந்துச்சு. வந்துட்டு வி லேண்டட், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே நாங்கள் எமர்ஜென்சி தான் சொன்னோம். எமர்ஜென்சி சொன்ன அடுத்த நிமிஷமே எவாக்குவேஷனுக்கு எல்லாமே ரெடியாக தான் இருந்தாங்க. வந்து இறங்கிட்டு வி வெண்ட் அவுட். இப்போ ஒருவேளை ஒரு விமானியே பேனிக் ஆயிட்டார் அப்படின்னா ஹார்ட் அட்டாக் தான். ஓகே, ஹார்ட் அட்டாக் தான். என்ன பேனிக்னா உங்களுக்கு அடுத்த நிமிஷம் இட் ஸ்டாப்ஸ் த ஹார்ட் இல்லையா, இட் கோஸ் டு த ஹார்ட் ஃபர்ஸ்ட். அண்ட் தென் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஆகியிருக்கு. அதாவது பேனிக்காக இல்லை, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஆன் போர்டில் க்ரூ வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. கோ பைலட் மட்டும் கூட ஒரு கேபின் க்ரூ உட்கார வச்சு அவங்க லேண்ட் பண்ண இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவா இருக்கும் சார்? இப்போ ஒருவேளை பேனிக்கே ஆயிட்டா கூட பேசஞ்சரை வந்து பேனிக் பண்ணிடக்கூடாது, அவங்களுக்கு இதை கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக பேசஞ்சர்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் பேசிக்காக தான் கொடுக்கணும். ரொம்ப நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சீட்ஸை விட்டு வெளியே வந்துடுவாங்க. சீட்ஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க, அப்படி சீட் பெல்ட்ஸ் இல்லாமல் நின்றுட்டு இருந்தாலும் என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளைட் ஃப்ளோட்டிங்கில் தானே இருக்குது, ஆக்சுவலி ஏரில் ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அவங்களோட மூவ்மெண்ட் ஹெவியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஏர்க்ராஃப்ட் வந்து உங்களுக்கு இதுவாகும், ஷேக் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பேசஞ்சர்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் கேட்டகரியில் கொடுப்பாங்க. இட்ஸ் அன் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு எல்லாம் பிரேஸ் பொசிஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக சொல்லிடுவாங்க. சொல்லும் போது எல்லாருமே இமீடியட்டாக பிரேஸ் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒன்றுமே பண்ண முடியலன்னும் போது சொல்கிறது. இப்போ இந்த பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது சார், சில பேர் சொல்கிறாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, மேபி அது ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஃப்ளை பண்ண போகிறோம்னா தமிழில் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், அந்தந்த பிராந்திய மொழிகளில் வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், அப்படி ஃபாலோ பண்ணுறது இல்லைன்றதுமே இந்த இன்சிடென்ட் கிடையாது. பொதுவாகவே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த பேசஞ்சர்ஸ், சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ நான் மல்டிபிள் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாக ஃப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ் இவங்கெல்லாம் தமிழில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் நம்ம கரியர் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் பேஸ்டு கேரியர்ஸ்லாம் வரும்போது அவங்க வந்துட்டு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் மேக்ஸிமம் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வெளிநாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி உள்ளே வரும்போது, அது நம்ம இந்தியா சென்னை தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்கன்னும் போது தமிழ் சொல்லலாம், தப்பு இல்லை. தட் மேக்ஸ் அஸ் மோர் ப்ரௌட் இல்லைங்களா? ஸோ தட் ஷுட் பி டன். அண்ட் மோர் ப்ரௌடுன்றதெல்லாம் செகண்டரி, மேக் தெம் அண்டர்ஸ்டாண்டபிள். அவங்களுக்கு புரியணும். நீங்கள் சொல்கிறது ஹிந்தியில் சொல்கிறதும் இங்கிலீஷில் சொல்கிறதும் எங்களுக்கு புரியணும். அது புரியாத போது நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டுன்ற பேரில் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் இங்கிலீஷ் படித்தவங்க மட்டும் தான் ஃப்ளைட்டில் உட்காருவாங்கன்னு இல்லையே. ஸோ எல்லா வகை மக்களும் வந்து ஃப்ளை பண்ணுறாங்க. அப்படின்னும் போது அது தமிழில் அந்தந்த லாங்குவேஜில் அந்தந்த ஸ்டேட் லாங்குவேஜில் சொல்லணுன்றது ஒரு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. அதே கன்சிடர் பண்ணணும் ஆக்சுவலி. இப்போது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக தே வில் ஹாவ் டபுள் செக் எல்லாத்துக்குமே. ஏன்னா இப்போது இந்த பிளாக் பாக்ஸ் வந்த உடனே அடுத்த நிமிஷம், ஏன்னா இதில் ஒரு முக்கியமான இத்தனை நாளாக வந்துட்டு ஹியூமன் லைஃப்க்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க ஆகுது, இது பண்ணுறாங்க, லைக் டிகோட் பண்ணுறாங்க, ஏன் ஆச்சு இதாச்சு, டெக்னிக்கல் ஓரியன்டாக அப்டேட் ஆகுறாங்க. பட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டோட எண்டில் வந்துட்டு அப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த அப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் ஓரளவுக்கு ஒரு இம்பேக்ட் கம்மியாக இருந்திருக்கலாம். இப்போ அந்த காலேஜ் பில்டிங்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் இம்பேக்ட் கம்மியாக இருந்திருக்கலாம். மேபி ட்ரீஸோ இல்லைனா ஒரு ஓப்பன் ஸ்பேஸோ அந்த ரன்வேக்கு பின்னாடி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா தட் ஷுட் பி குட். ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த ரீசெண்ட் பில்ட் பண்ண ஏர்போர்ட்ஸ் எல்லாம் அவுட் சைட் த சிட்டி,
எல்லாமே அவுட் சைட் பெங்களூர் எடுத்துக்கங்க, ஹைதராபாத் எடுத்துங்க, கேலிக்கட் எடுத்துக்கங்க, எல்லாம் வெளியில தான் இருக்குது. ஸோ அவங்க ஃப்ளை பண்ணும்போது ஏதாவது எமர்ஜென்சினா கூட ஒரு ஆல்டர்னேட் பொசிஷன்ஸ் இருக்கும். பட் இந்த வித்தின் த சிட்டியில் கிரியேட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டே கிடையாது. இமீடியட்டாக நம்ம சென்னை ஏர்போர்ட் எடுத்துக்கினா கூட ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு பரங்கிமலை தான். அந்த சைடு பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் தான் இருக்குது. ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரெக்கவரி பண்ணால் கூட ரெக்கவரி பண்ண முடியலனா கூட இறங்குறதுக்கும் எந்த ஒரு ஸ்பேஸுமே கிடையாது. மும்பை கூட பார்த்தீங்கன்னா மும்பைக்கு கூட கோர்ட் ஆர்டரே இருக்குது தட் டு டெமாலிஷ் ஆல் த என்ரூட் பில்டிங்ஸ் அந்த ரன்வேயோட எண்டில். பட் அது இன்னும் இப்போ 6-7 இயர்ஸ்க்கு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் இன்னுமே அதை வந்துட்டு பண்ணலை, அவங்க இதை அக்காம்ப்ளிஷ் பண்ணலை. அது அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அது அந்த ரிஸ்க்கை பற்றி அவங்க கவலைப்படல. அட்லீஸ்ட் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமாவது அவங்க சீரியஸாக எடுத்து எல்லா ரன்வேஸ்க்கும் தே ஷுட் கிவ் ப்ரையாரிட்டிஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஆகுது அப்படின்னால அந்த என் ரூட்டில் இருக்க வீடு வாட் எவர் இட் இஸ் யூ ஹேவ் டு டேக். இப்போ அதில் அங்கேயும் லைஃப் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி இன்சிடென்ட்டும் ரேர் அப்படின்றாங்க. ஒரு மக்கள் ரொம்ப குடியிருக்கக்கூடிய இடத்துல ஒரு விமானம் விழுகுதுன்றது ரொம்ப இமேஜின் பண்ண முடியாது. கண்டிப்பாக இது வந்து யாருமே இமேஜின் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன், அது ரன்வே ஓரத்தில் வீடு அந்த போகிற டிஸ்டன்ஸில் வீடு வச்சுருக்கும் போது என்னும் போது எனி திங் குட் ஹேப்பன்றது இனிமேல் எல்லாருமே ரியலைஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அது பேக் டு இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் பற்றி பேசும்போது சார், ஒரே ஒரு பயணி மட்டும் எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படின்றது ஓகே, அது ஒரே ஒரு நல்ல செய்தி. பட் அது எப்படி பாசிபிள் அப்படின்றதையும், ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒன்று சொல்றாங்க. திடீர்னு சத்தம் கேட்டுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 30 வினாடியில அது பஸ்ட் ஆகுறது மாதிரி அவர் சொன்ன மாதிரி தெரியல. அது சத்தம் கேட்டது, நான் பார்க்குறேன் எல்லாரும் இறந்து கிடக்குறாங்க, நான் இறங்கி ஓடுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி பாசிபிள்ன்றது அது நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விழுந்துட்ட பிறகு இறங்கி ஓடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது விழுந்ததுக்கப்புறம் அந்த இம்பேக்ட் வந்து ஹெவிங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து 180-160 நாட்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 250 கிலோமீட்டர் ஸ்பீடு. அந்த ஸ்பீடில் அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே குதிக்குதுன்ற போது 95% எல்லாமே டேமேஜ் தான். கண்டிப்பாக தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. மேபி அவர் சீட்ஸ் கூட நான் பார்த்தேன், 11A சீட்டு பிஸ்னஸ் கிளாஸ்க்கு அப்புறமா இமீடியட்டாக வர சீட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் அவங்க பக்கத்தில் எமர்ஜென்சி எக்ஸிட் பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி அந்த சீட் நம்பர் எல்லா ஃப்ளைட்லேயும் அப்படி தான் இருக்கும். இல்லை, அது வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு மாறும். ஏன்னா இது வந்துட்டு இப்போ பிஸ்னஸ் கிளாஸும் எக்கானமியும் இருக்கிறதால இதில் எப்படி வரும், ஃபுல்லாகவே எக்கானமி இருக்குது அப்படின்னா அது வேறு மாதிரி வரும், சீட்ஸ் நம்பர்ஸ் மாறும். நம்ம வந்து செக்இன் பண்ணும்போது அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாம், லைக் எனக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் டோஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணால் நம்ம அந்த டோஸ் கொடுப்பாங்க, அது எடுத்துக்கலாம். பட் இவர் கேஸில் பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, இன்னொரு வீடியோவில் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணிட்டு தான் நான் குதித்தேன், அது இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆகுது, அது வந்துட்டு எல்லாம் ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கீழே குதிக்கும் போது நான் ஓப்பன் பண்ணி இறங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இஸ் டெல்லிங். ஸோ அது பாசிபிள் இருக்குது. பட் ஆஃப்டர் இம்பேக்ட்டுக்கு அப்புறம் இறங்கினாருன்னா முழுக்க கடவுள் செயல் தான். ஸோ அப்போ அந்த பயணி வந்து அதிர்ஷ்டவசமாக பிழைச்சது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். மைனர் இன்ஜுரியோட வெளியே வந்திருக்காருன்றது மிகப்பெரிய மிராக்கிள். பட் அவர்கிட்டயும் என்கொயரி ப்ராசஸ் அப்படின்றது என்ன நடந்ததுன்றது அவர் ஏன்னா உள்ள இருந்தவர்ன்றது ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான், அவர் ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான். இப்போ அவர் கொஞ்சம் மென்டல் ஸ்ட்ரென்த் ஆன உடனே என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லா ஆங்கிள்லேருந்தும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எல்லா எண்டுலேருந்தும் வருவாங்க, போலீஸ்லேருந்து, அப்புறம் டிஜிசிஏலேருந்து, ஐகாவோலேருந்து, அந்த ஃப்ளைட் இன்சிடென்ட் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஸோ அவங்கலேருந்து எல்லாருமே வந்து எல்லா ஆங்கிள்லேருந்தும் விசாரிப்பாங்க கண்டிப்பாக. ஐ திங்க் இதுக்கான ரிசல்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1 வீக்கில் வி வில் கெட் இட் இன் ஆல் த கார்னர்ஸ். பிளாக் பாக்ஸில் இருந்தும் இன்ஃபர்மேஷன் வந்துடும், ஃபர்தர் ஃபுட்டேஜஸ்லாம் இன்னும் வரல இல்லைங்களா, இன்னும் எவ்வளோ ஃபுட்டேஜஸ் இருக்குன்றதெல்லாம் ஒன்று ஒன்றா மீடியாவுக்கு வர அவங்க வந்து அதை டீகோட் பண்ணிவிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் இல்லாமல் அப்புறம் வி ஹாவ் அன் எவிடன்ஸ் ஓவர் ஹியர். ஸோ அவருமே தி வில் கெட் த இன்ஃபர்மேஷன் இன் வீக் டைம். இதை பற்றி பேசும்போது சார், எக்ஸ்பர்ட்ஸ் சம் சேனல்ஸ்ல எல்லாம் பேசும்போது அந்த வீடியோ ஒன்று, அந்த மாடியிலிருந்து எடுத்த ஒரு வீடியோவில் கிளியராக அந்த என்ஜினோட சவுண்ட் கேட்டது. ஸோ அதனால என்ஜின் வந்து பெருசாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை, அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அந்த சவுண்டை வச்சு அப்படின்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மைதான். ஏன்னா ஒரு ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆகும்போது அவ்வளோ, ஏன்னா ஃபுல் பவர் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது அந்த ஏர்க்ராஃப்டோட ஃபுல் சவுண்ட் வந்து கண்டிப்பாக அவங்களால அந்த வீடியோவில் நானும் கேட்டேன் அந்த வீடியோவை. அதில் அந்த ஏர்க்ராஃப்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்டில் இருந்ததால் ப்ராப்ளம் இல்லைன்றாங்க. பட் அது வந்துட்டு ஆஃப்டர் 400 ஃபீட்டுக்கு அப்புறம் அந்த சவுண்ட் அவ்வளோ ரெக்கார்ட் ஆகுன்ற இது இல்லை இல்லைங்களா. 400 ஃபீட்டுக்கு அப்புறம் சவுண்ட் பின்னாடி தான் ட்ராவல் ஆகிருக்கும் மைக்கில். ஸோ இன்ஜின் ஃபெயிலியர்ன்றதை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ரீகன்ஃபார்ம் பண்ணலாம்.
பட் எல்லாருமே சொல்கிற மாதிரி அந்த ஆஃப்டர் லேண்டிங்கை ரிட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளாப்ஸ் ரிட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு டைம் இருக்குது. அந்த ஃப்ளாப்பை ரிட்ராக்ட் பண்ணுறதுக்கு சில டைம் இருக்குது. 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ரிட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் பாசிட்டிவ் கிளைம் தாண்டி ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூட் போன பிறகு தான் அதை ரிட்ராக்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரிட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு ஆக்ஷனில். அது பண்ணால் மட்டும்தான் அந்த ஏர்க்ராஃப்ட் ஸ்டால் ஆகி கீழே விழும். இன்னும் ரெண்டுலேயும் தெர்மல் விண்ட்ஸு இந்த விண்டெல்லாம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கூட அந்த இடத்துல ஸ்டால் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் வந்துட்டு 90% ஆஃப் ஃபோக்கஸ் இஸ் ஆன் ஃப்ளாப்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் லிஃப்ட். ஏர்க்ராஃப்ட் கீழே விழும்போது கூட அந்த டேக் ஆஃப் பொசிஷனில் தான் விழுது. அவங்க ரெக்கவர் பண்ணுறதுக்கே ஒரு டைம் கிடையாது. ஸோ அதனால் வி கேன் கன்சிடர் இட்ஸ் லாஸ் ஆஃப் லிஃப்ட் பிகாஸ் ஆஃப் வாட்? பிகாஸ் ஆஃப் இன்ஜின் பவர் ஆர் பிகாஸ் ஆஃப் ஃப்ளாப்ஸ். இது ரெண்டு தான் மேபி லாஸ் ஆஃப் லிஃப்ட்டுக்கு காரணம் இது ரெண்டு தான். ஃப்ளாப்ஸ் ஒன்று, இன்ஜின் லாஸ். ஓகே, இன்ஜின் லாஸ். இன்ஜினில் வந்துட்டு இப்போது இன்னொரு கேஸும் சொன்னாங்க. நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஃபியூல் ஸ்டார்வேஷன். ஏர்க்ராஃப்டோட இன்ஜினில் வந்துட்டு ஆக்சுவலி ஃபியூல் சிஸ்டம் ஆன் பண்ணிட்டு தான் தே டேக் ஆஃப். ஒரு வேளை பண்ணாமல் இருந்திருந்தால் அது ஆக்சுவலி இண்டிகேஷன் காமிச்சிரும். பேனல்ஸில் இமீடியட்டாக ஃபியூல் இதுன்னு காமிச்சிரும். அது ஒருவேளை கவனக்குறைவால் இருந்தால் கூட அந்த ஃபியூல் சிஸ்டம்ஸ் ஆன் பண்ணாமல் ஃப்ளை பண்ணால் கூட ஃபியூல் ஸ்டார்வ் ஆகிடும். ஒரு 400 ஃபீட்டில் ஃபியூல் இல்லாமல் இன்ஜின் ஸ்டாக் ஆகும்போது என்ன ஆகும்? இன்ஜின் ஆஃப் ஆகிடும். நம்ம பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பைக்ல சொன்ன மாதிரி நீங்கள் ரிசர்வில் வச்சுட்டீங்க, வண்டி கட் ஆஃப் ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் என்ன பவர் கொடுத்தாலும் கட் ஆஃப் ஆகும். அந்த சிச்சுவேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 95 இல்லை 99% ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு ரீசன். இன்ஜின் ஃபெயில் ஆகிறதுக்கு வேற என்ன ரீசன்? பர்ட் ஸ்ட்ரைக் சொல்கிறோம், ஃபியூல் ஸ்டார்வேஷன் சொல்கிறோம், கம்ப்ரஸர் ஸ்டால் சொல்கிறோம். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபியூல் அந்த வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்னா அவங்க மேடே கால் ஃபார் பண்ணிருக்க வேண்டியது இல்லை சார். அவங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகே, அது சுவிட்ச் ஆன் பண்ணாம அவங்களோட எரரா இருந்துச்சு அப்படின்னா அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்புறம் வார்னிங்ஸ் வரும்போது அவங்க அது கொடுத்தா கூட யூ நீட் டைம் ஃபார் ஃபியூல் இன்ஜெக்ஷன் இல்லைங்களா? அது உள்ள போகிறதுக்கான டைம் இது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் தானே நடக்குது. ஸோ அப்படி கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி we were discussing சார். பட் ஃபியூயல் அங்கே ரீச் ஆக அவ்வளோ டைம் எடுக்கும் இல்லை, செகண்ட்ஸ் கணக்கு தான். அதே ஆக்சிடென்ட்டும் அதே செகண்ட்ஸ் கணக்கு தானே. ஸோ ஒரு 2-3 செகண்ட்ஸ் அவங்க அந்த ஸ்பீடை ரெக்கவர் பண்ணணும் இல்லைங்களா? இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் இன்ஜினுக்கு இது கொடுத்து மறுபடியும் அந்த ஸ்பீடை கெயின் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் அட்லீஸ்ட் 9 to 10 செகண்ட்ஸ். பட் ஆக்சிடென்ட் ஹேப்பன்ஸ் இன் 5 செகண்ட்ஸ் இல்லை. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஆகி ஒரு 5-10 செகண்ட்ஸ்லேயே கீழே ட்ராப் ஆகிருக்கு இல்லைங்களா? இப்போ ஆக்சுவலாக சார் நான் இந்த கேள்வி கேட்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு விமானிக்கு தெரியுது, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரோலும் கிடையாது, நம்ம கண்ட்ரோல் லாஸ் பண்ணிட்டோம், ஹிட் பண்ண போகுது. அப்படிங்கும்போது ஒரு விமானியோட மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபஸ்ட்டு தான். அவ்வளோ இதான் லாஸ்ட் டேன்ற மாதிரி. பட் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி சாரோவில் இறங்க மாட்டாங்க பைலட்ஸு. என்ன ஆங்கிளில் வந்து நம்ம எஸ்கேப் பண்ண முடியும்? பேசஞ்சர்ஸை வந்து எல்லாமே ஹோப்லெஸ். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு நம்ம ஃப்ளை பண்ணிட்டு இருக்கோங்கும்போது நீங்கள் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணலாம். இங்கே எல்லாமே கட்டடங்கள் இருக்கு. அப்போ அவங்க இடிக்க போகிறோன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட் மூமெண்ட்ஸில் கூட ஒரு நல்ல சீனியர் பைலட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி ரெக்கவர் பண்ணலாம், என்ன பண்ணால் வந்துட்டு டேமேஜஸ் கம்மியாகும் அப்படின்றத பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி டேக் ஆஃப் டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்ஜின் லாஸு இல்லை இன்ஜின் ஃபயருன்னா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸை பண்ணுவாங்க அவங்க டக்குன்னு. ஸோ மறுபடியும் இன்ஜினை ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, லேண்டிங்கஸ் டவுன் பண்ணுவாங்க, மேடே கால் கொடுப்பாங்க. 2 பேர் ப்ரொசீஜர்ஸில் தான் இருப்பாங்க. அது ஆகலைன்றது வந்துட்டு அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இருக்காது. அதனால தான் தே ஆர் சிட்டிங் இன் காக்பிட். அவங்கள வந்துட்டு அந்த சாரோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது பேசிக்கலி. ஸோ மேக்ஸிமம் தே ஆர் இன் ஆப்ரேஷன்ஸ் தான். ஆனால் பட் கடைசி ஒரு 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 4-5 செகண்ட்லேயாவது வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லை, அவங்களும் ஒரு பேசஞ்சர் ஆகிடுவாங்க அந்த சுச்சுவேஷனில். நீங்கள் சொல்கிற அந்த இம்பேக்ட் டைமில் அவங்களும் ஒன் ஆஃப் த பீப்புள், பேசஞ்சர் தவிர ஒரு சக மனிதராக ஆகிடுவாங்க. ஒன்றுமே இப்போ கிட்டத்தட்ட அவங்க மரணம் கண்ணு முன்னாடி இருக்கு. ஆமாம், இது இடிக்க போகிறோம், நம்ம இதுக்கப்புறம் இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். கஷ்டமான விஷயம். ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், இந்த மாதிரி ஃபேஸையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான மென்டல் ட்ரைனிங்ஸ் அப்படின்றது என்னெல்லாம் உண்டு? எல்லா அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. மென்டலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், மெடிக்கலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டி லைக் வந்து எந்த சுச்சுவேஷன்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு வி ஷுட் நாட் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்ற ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து டியூரிங் த ப்ராசஸில் இருக்கும். டைப் ரைட்டிங் சொல்லுவாங்க. அந்த டைப் ரைட்டிங் ப்ராசஸ் போகும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் க்ரூ கம்யூனிகேஷன் இருக்குது. 2 பேரும் ஒன்றா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் கேப்டன் சொல்கிறது கேட்கணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் எல்லாம் பக்கவாக கொடுத்து தான் அவங்க அந்த சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்கள வந்துட்டு
பல ஆங்கிளில் செக் பண்ணுவாங்க. அப்சர்வராக உட்கார வச்சு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு தான் அவங்க போயிட்டு அந்த சீட்டில் உட்கார்றது. டைரெக்டாலாம் போக முடியாது. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்னா எப்பவுமே இந்த ஒரு பேரலல் தான் இருக்குமா சார்? ஒரு சீனியர் ஒரு ஜூனியர் அப்படிதான் ஆமாம் சார், இருக்கும். அப்படி தான் இருக்கும். ஏன்னா சீனியர் அந்த கமாண்ட்க்கு ஒபே பண்ணணும். ஒபே பண்ணணுன்றதை விட அந்த ஏர்க்ராஃப்ட் முழுசாக தெரிஞ்சவர் அவர் தான். ஸோ 10,000 ஹவர்ஸ் வச்சுருக்காங்க, 8,000 ஹவர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னும் போது அவங்க சீனியர், அவங்க கேப்டன். அண்ட் செகண்டரி வந்து கோபைலட் அவங்க கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ஓட்டி கற்றுக்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கிட்ட லேர்ன் பண்ணி கற்றுக்கிறதுன்றது இட்ஸ் அ குட் ஐடியா. இந்த போயிங் 787 ட்ரீம் லைன் இது வந்து இப்போ ரொம்ப நம்பகத்தன்மை வாய்ந்தது. இதுல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது. ஆனா இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் எரர்ஸ் சம்திங் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா இந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது சார். அப்போ அது அந்த ஏர்கிராஃப்ட் பத்தி உங்களுடைய வியூ என்னவா இருந்தது, இப்போ என்னவா மாறி? ஏர்கிராஃப்ட்ல நான் ரெகுலராக ஃப்ளை பண்ணுவேன். ஆக்சுவலி நீங்கள் ஃப்ளை பண்ணனா நான் ஓட்டி இல்லை, ஆஸ் அ பேசஞ்சராக நான் நிறைய வாட்டி ஃப்ளை பண்ணியிருக்கேன். பிட்வீன் சிங்கப்பூர் அண்ட் கத்தார்லாம் ரெகுலராக போயிட்டு வரும்போது நான் அந்த ஏர்க்ராஃப்டில் தான் ஃப்ளை பண்ணுவோம். இட்ஸ் அ வெரி குட் ஏர்க்ராஃப்ட் ஆக்சுவலி. அது வந்து ஃபுல்லி அப்டேட்டட். நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற மாதிரியான ஏர்க்ராஃப்ட் தான் அது. நான் ஏற்கனவே முன்னவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் ஃப்ளைட் ரெக்கார்டர் எல்லாமே வச்சு எல்லாமே ஒரு சேஃப்டி ஓரியன்டாகவும் அண்ட் கம்ஃபர்ட் ஓரியன்டாகவும் இட்ஸ் வெரி குட் ஏர்க்ராஃப்ட். அண்ட் அந்த இன்சிடென்ட்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. அண்ட் வந்துட்டு அந்த ஏர்க்ராஃப்டை பார்த்தீங்கன்னா வந்து லைக் உங்களுக்கு மோர் தென் 292 பேசஞ்சர்ஸ் அகாமடேட் பண்ண முடியும் வித் பிஸ்னஸ் கிளாஸ். அண்ட் மோர் தென் 300 பேசஞ்சர்ஸ் அகாமடேட் பண்ணி ஒன்லி எக்கானமி மட்டும் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஏர்க்ராஃப்ட் தான். அதில் வந்துட்டு ஏற்கனவே அகைன் சொல்கிற மாதிரி கம்ஃபர்ட் ஓரியன்டாகவும் சேஃப்டி ஓரியன்டாகவும் எந்த இஷ்யூஸும் கிடையாது. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயும் வரும். அது 787 மட்டும் கிடையாது, எல்லா ஏர்க்ராஃப்ட்லேயும் வரும். பட் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. அது வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா தட் வில் லெட் டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ன்றதால தே won't give a சான்ஸ். ஸோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வரது தான் இயல்பு தான், ஆனால் அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. பட் இஷ்யூஸே வரக்கூடாதுன்னா அந்த இன்ஜின்ஸு, லேண்டிங் கியர்ஸு, எவியானிக் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் வராமல் இருக்கிறது இருந்தால் அந்த ஏர்க்ராஃப்ட் இன்னும் பெட்டராக ஃப்ளை ஆகும். பட் வந்துட்டு இந்த 787 அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இட்ஸ் அ ப்ராப்பர்லி கோயிங் ஏர்க்ராஃப்ட். சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃபுல்லாக இதை தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கத்தார் ஏர்லைன்ஸ் இதுதான் ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுறாங்க. பட் இப்போ அது மேலே ஒரு கொஸ்டின் மார்க் வந்துருச்சு இல்லையா சார்? ஒரு ஏர்க்ராஃப்ட் அவுட் ஆஃப் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இது FTT அந்த பிளாக் பாக்ஸ்க்கு அப்புறம் தே வில் கம் ஃபார் அ கன்க்ளூஷன். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, மேனுஃபேக்சரர் கோடிங்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் ஹால் பண்ணிடுவாங்க. எல்லா ஏர்க்ராஃப்ட்டையும் டேக் ஆஃப் பண்ண விட மாட்டாங்க. எல்லா ஏர்க்ராஃப்ட்டையும் அன்டில் கிளியரன்ஸ் வர வரைக்கும் தே வில் வெயிட். பட் அப்படின்னா இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணுமே எவ்வளோ ஏர்க்ராஃப்ட் எல்லாமே பல ஹவர்ஸ் ஃப்ளை பண்ணி தே ஆர் ஸ்டில் ஆன் ஸ்கைஸ். இப்போ இந்த ஏர்க்ராஃப்ட் பற்றி நீங்கள் பார்த்த விஷயம் என்ன சார்? ஏன்னா 59,000 சம்திங் அந்த ஃப்ளையிங் ஹவர்ஸ் அது மட்டுமே ட்ராவல் பண்ணியிருக்கு. அப்படிங்கும்போது ஒரு ஏர்க்ராஃப்ட் இவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஏதாவது ப்ரொசீஜர் செக்ஸ் இருக்குது சார். 100 ஹவர்ஸ் செக், 1000 ஹவர்ஸ் செக், 2000 ஹவர்ஸ் செக், இந்த மாதிரி எவ்ரி ஒரு சர்டன் ஹவர்ஸ்க்கு செக் இருக்குது. இந்த 100 ஹவர்ஸ் செக் முடிஞ்சது அப்படின்னா பேசிக்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. 1000 ஹவர்ஸ் செக்னும் போது ஒரு இன்ஜினுக்கு ஒரு டைமிங் இருக்கும். 3000 இப்போ ஜெட் இன்ஜின்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைமிங் இருக்கும். 5000 ஹவர்ஸ், 3000 ஹவர்ஸ் இந்த மாதிரி இந்த ஹவர்ஸ் தாண்டும் போது அந்த இன்ஜினை ஃபுல்லாக ஓவர்ஹால் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி முன்னவே சொன்ன மாதிரி ஏர் ஃப்ரேமுக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குது. 50 இயர்ஸ், 30 இயர்ஸ், 20 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஏர்க்ராஃப்டோட பாடிக்கு. ஸோ அந்த பர்டிகுலர் டைம் பீரியட் தாண்டக்கூடாது. 10-15 இயர்ஸ்னா 15 இயர்ஸ்னா 15 இயர்ஸ் தான். ஸோ 15 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் வந்துட்டு அது யூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராப்ளம் இஸ் யோர்ஸ். இல்லை அது இயர்ஸில் கோட் பண்ணுவாங்களா இல்லை ஃப்ளையிங் ஹவர்ஸ்? ஃப்ளையிங் ஹவர்ஸ். அப்போ இந்த போயிங் 787க்கான லைஃப் டைம்ன்றது எவ்வளோ ஹவர்ஸ்? அது வந்துட்டு ஆக்சுவலி அவங்க மேனுவல்ஸில் தான் பார்க்கணும். அவங்க ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஒரு ஹவர்ஸ் இருக்கும். பட் வந்துட்டு அது வந்து லைஃப் டைம் ஹவர்ஸ் வேறு, சர்வீசிங் ஹவர்ஸ் வேறு. என்ன வித்தியாசம்? லைஃப் டைம் ஹவர்ஸ்னா இதுக்கு மேலே அதை யூஸே பண்ணக்கூடாது. அதுதான் நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் அது டெட்லைன் மாதிரி. அதுக்கு மேலே அதை வந்துட்டு யூ ஹேவ் டு ஜங்க் யார்டுக்கு தான் அனுப்பும். இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ சர்வீஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. அந்த மாதிரி அந்த டைம் முடிகிற வரைக்கும் யூ கேன். நம்ம காரில் கூட தே ஹேவ் 10 இயர்ஸ் லைஃப் டைம். பட் நம்ம அதை தாண்டி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏர் ஃப்ரேமுக்கு அண்ட் இன்ஜின்ஸுக்கு எல்லாத்துக்குமே இதை தாண்டி கிடையாது. அவ்வளோதான். அது கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்டி அந்த ஏர்க்ராஃப்ட்டை ரிட்டையர் பண்ணிடுவாங்க. ஏர்க்ராஃப்ட் ரிட்டையர்மெண்ட் சொல்லுவாங்க. நிறைய வீடியோஸ் கூட ஒரு 747 ஏர் இந்தியா ஏர்க்ராஃப்ட்டை வந்துட்டு பிரேக் பண்ணுற மாதிரி இது பண்ணுற மாதிரிலாம் வீடியோஸ் அதெல்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட் அவ்வளோதான், இட்ஸ் ஓவர். இதெல்லாம் தாண்டி சார் நம்ம அந்த விஷுவல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணுறாங்க, ஒரு ஹாப்பி மொமெண்ட் அப்படின்றது. லண்டன்லேருந்து இங்கே வந்தவங்க குட் பை இந்தியா அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அது போட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம். எக்ஸ்சிஎம்
இந்த இமேஜஸ் ஃபோட்டோஸ் ஏன்னா லாஸ்ட்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்ட வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ் ஒரு பைலட்டா எப்படி இருக்கு சார்? ஒரு பைலட்டாக பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய ட்ரீம்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட்ஸுக்கு முன்னாடியே இட் காட் ஃபயர்ன்றது இட்ஸ் a வெரி sorrow திங் தான். அண்ட் நானும் பார்த்தேன் நிறைய அவங்க அதாவது அவங்க ஊருக்கு வரேன்னு சொல்லி மெசேஜஸ் கால்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, and சில பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கேருந்து அப்ராட் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு படிக்கிறதுக்கு போனவங்க இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் ஆர் மிக்ஸ்ட் அப். ஸோ மச் ஆஃப் எமோஷன்ஸ் ஆர் மிக்ஸ்ட் அப் இன்சைட் த கேபின். ஸோ மணிப்பூர்ல இருந்து அந்த விமானத்துல பணிப்பெண்கள்லாம் வேலை செஞ்சாங்க, அவங்க ஃபேமிலிஸ் எல்லாருமே அதான் சார். இட்ஸ் a mix of emotions inside the cabin before the tragedy. அது வந்துட்டு நம்ம வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அதை கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. எமோஷன்ஸ் ஆர் எமோஷன்ஸ், இட் கோஸ் ஹையர் ஒன்லி வென் அதுலேயும் பாதி ஃபாரினர்ஸ் இருக்காங்க. 53 பிரிட்டிஷ் பீப்புள் அண்ட் ஒரு கெனடியன், நிறைய ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. இப்போ ஃபாரினர்ஸ்லாம் அவங்க இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃப்ளையிங்கில் ரெகுலராக ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கவங்க அதெல்லாம் ஆகாதுன்ற மாதிரி நம்ம எப்படி டெய்லியும் போயிட்டு வரோம் இந்த மாதிரி அவங்க நினைப்பாங்க. அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போது நம்ம கண்ட்ரியில் நம்ம அந்த ஏர்லைன் கேரியர் மேலே எவ்ரி ஒன் வில் ஹாவ் அ திங்க், ஒரு செகண்ட் திங்க் வந்துடும், ஐயோ அந்த ஏர்க்ராஃப்டா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துடும். ஆனால் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது மற்ற பைலட்ஸ்க்கு எல்லாமே ஒருவேளை நம்ம பண்ணியிருந்தா அதை அவங்களை எப்படியாவது ட்ரை பண்ணியிருந்துருக்கலாமே இல்லை அப்படின்ற அது வந்து அப்படி நினைக்கிறதுக்கு செகண்ட் சான்ஸே கிடையாது. அப்படின்னா அங்கே சீனியரே இருக்கார், அவராலே பண்ண முடியல அப்படின்னும் போது நம்ம வந்து திங்க் பண்ணிக்கலாம், ஓகே ஃபைன் நான் இருந்திருந்தா அந்த இடத்துல ரெக்கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரினா அது ரொம்ப லெஸ் சான்ஸ். இல்ல அந்த மாதிரி எமோஷன் தான் கேக்குறேன். ஒருவேளை நான் பண்ணிருக்கலாம், கண்டிப்பா ஏதாவது ட்ரை பண்ணிருப்போமே, ஏதாவது ஒரு இன்ஸ்டிங்காவோ அப்படி. ஏன்னா இப்ப பப்ளிக்கா நான் பாக்குறேன்னா என்னோட எமோஷன்ஸ் வேறயா, என்னடா இப்படி ஆயிடுச்சுன்றதை தவிர பெரிய அளவுல ஒண்ணுமே ரியாக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு பைலட்டா நம்ம பார்க்கும்போது இது மேபி இந்த கால்குலேஷன் இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருந்தா இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்ற எமோஷன்ஸ் உங்களுக்குள்ள கண்டிப்பா எல்லாருக்குமே வந்துட்டு அதுவும் ஸ்பெஷலா பைலட்ஸ்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்துட்டு டேக் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி மோர் தேன் அ செக்லிஸ்ட், மோர் தேன் ப்ரொசீஜர்ஸ், inner emotions that you're going to take off, you're going to fly, we don't know whether we will come back into the land again. இந்த ஒரு பாயிண்ட் எல்லா பைலட்ஸ்க்குமே இருக்கும். யூஆர் டேக்கிங் ஆஃப் தோ யூஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கூட யூஆர் டேக்கிங் அ மிஷன் வித் ஃபார்முலாஸ், யூஆர் டேக்கிங் அ மிஷன் வித் செக்லிஸ்ட், யூஆர் டேக்கிங் த மிஷன் வித் ரெகுலேஷன். அண்ட் வாட் இஃப் சம்திங் பிரேக்ஸ் தெர் இஸ் நோ அதர் கோ அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லா பைலட்ஸ்க்கும் உள்ள இருக்கும். ஸோ அதை தாண்டி தே ஹாவ் த கான்ஃபிடென்ஸ், தட்ஸ் வை தே ஆர் பைலட்ஸ். ஸோ அதை தாண்டின எமோஷன்ஸை தாண்டின கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு வந்துட்டு நம்ம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி, சரி ஓகே மேபி வேறு ரூட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்போம், இது பண்ணியிருப்போம். பட் அதெல்லாம் அவுட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். பட் வாட் ஹீ கான் த்ரூ இஸ் அ ப்ரொசீஜர். இப்போ நம்ம வந்து இது ரிஸ்க்கான ஜாப் தான். ஏன்னா நீங்கள் ஃப்ளை பண்ணுறது அது டேக் ஆஃபாக இருக்கட்டும், லேண்டிங்காக இருக்கட்டும், ஃப்ளைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சேலஞ்சு தான். நீங்கள் அது இந்த ஃப்ளை பண்ண போகிறோம் முன்னாடி அப்படிங்கும் போதோ இல்லை கிளம்பும் போதோ என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலையோட தான் ஃபேஸ் பண்ணி போகுமா, எப்படி இருக்கும் சார்? இல்லை அப்படிதான் நீங்கள் கிளம்புறீங்கும் போது மனநிலை எப்படி? முன்னாடி சொன்ன மாதிரி 2 ஆங்கிளாக பிரிச்சுக்கணும். ஒன்று ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கு. எல்லாத்துக்கும் தாண்டி என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும், அது யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மனநிலையிலையும் நம்ம என்ன நடந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டா எப்படி இருக்கும்ன்றது? இல்லை கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும். என்னன்னாலுமே வி ஹாவ் டு பி ரெடி தான். என்ன சுச்சுவேஷன் நம்ம வந்து இப்போ இந்த இன்ஜின் பவர் லாஸ் ஆஃப் லிஃப்ட் இல்லை இன்ஜின் ஃபயர் இமீடியட்டாக பேர்ட் ஸ்ட்ரைக் வந்துட்டு காக்பிட்லேயே கூட அடிக்குதுன்னு வச்சுங்களேன், கிளாஸஸ் ஆர் டில்டட் தான். என்ன கண்டிஷன்ஸில் வந்தாலுமே நம்ம வந்துட்டு வி ஹாவ் டு சிட் இன் த காக்பிட், ஷுட் நாட் ரன் அவுட்ன்ற ஒரு கான்செப்ட் எல்லா பைலட்ஸ்க்கும் இருக்கும். அது அந்த மனநிலைன்றது வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி மோர் தென் எமோஷன் இட்ஸ் அ கான்ஃபிடென்ட். வி ஹாவ் டு பி. ஏன்னா நம்மளை நம்பி தான் அத்தனை பேசஞ்சர்ஸ் வராங்க, நம்மளை நம்பி தான் அவ்வளோ பெரிய ஏர்க்ராஃப்டை கொடுக்குறாங்க அப்படின்னும் போது வி ஆர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோர் கான்ஃபிடென்ட். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ் ஆன். ரொம்ப நன்றி சார். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அண்டு இதில் இந்த இன்ஃபர்மேஷன் அந்த சொன்ன மாதிரி பிளாக் பாக்ஸில் இருந்து என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படிங்கும்போது நம்ம அதை ஒட்டி இன்னும் நிறைய விஷயங்களை பேசலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. தேங்க்யூ. மணப்பெண்கள் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஏஎம் ரத்னம் பிரசன்ஸ் பவன் கல்யாண் நடிப்பில் ஜோதி கிருஷ்ணா இயக்கத்தில் ஹரிஹர வீரமல்லு ஜூன் 12 முதல் உலகமெங்கும். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.